வெல்கம் டு ராமேஸ்வரம் மீனவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருக்க மீன் கிரேவி வைக்கிறத தான் பார்க்க போகிறோம். நிறைய திருக்க மீன் கிரேவி வைக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ திருக்க மீன் கிரேவி வைக்கிறதோட அதில் உள்ள மருத்துவ குணத்தையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம கொண்டு வந்த திருக்க. இதை நம்ம இப்போ வெட்ட போகிறோம். இந்த குடலில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த குடலை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டு குடலை எப்படி வதக்குறோமோ அந்த மாதிரி வதக்கி சாப்பிட்டா இந்த வயிற்று புண்ணு இதுகளுக்கு நல்லா இருக்கும். இதை நிறையா பேர் இதை விரும்ப மாட்டாங்க, தூக்கி தண்ணியில் போட்டுருவாங்க. இதனுடைய குணம் தெரிஞ்சவங்க மாத்திரம்தான் இதை பயன்படுத்துவாங்க. இது ஈரலை அவிச்சு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த குடல் புண்ணுக்கு உள்ளதுக்கு நல்லா மாறும். நல்ல ஒரு மருத்துவம். இதை யாரும் கையாளுறதில்லை. இதை ஏன்னா சிறுசாக இருக்குது, ரெண்டாவது விழுவிழுன்னு இருக்குங்கிறதுக்காக வேண்டி யாரும் இதை ஐயரப்பட்டு செய்ய மாட்டாங்க. இது சின்ன பிள்ளைகளுக்கு அவிச்சு கொடுத்தோம்னா சூப்பரான மருந்து குணம் உள்ளது. இந்த திருக்க மீனில் என்னென்ன மருத்துவம்ப்பா இருக்குது அது சொல்லுங்கள். இந்த திருக்க மீன் இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு இதை புட்டு செஞ்சு கொடுத்தா பால் ஊறும்னு சொல்லுவாங்க. இது பால் ஊறுறதுக்கு உண்டான தன்மை. ரெண்டாவது சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மீன் அழகாக கொடுக்கலாம். இதில் எலும்பு கிடையாது, எல்லாமே சதைப்பகுதி தான். அப்படியே எலும்பு லைட்டாக இருக்கிற எலும்பும் மெண்டு சாப்பிடக்கூடிய ஒரு பக்குவம் உள்ளது. இதை கருந்திருக்கைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வெட்டுனது பெண் திருக்கை. அதாவது இதை பாருங்கள், இது பெண் திருக்கை. ஆண் திருக்கைன்னு சொல்லும்போது இதில் ஒரு உறுப்பு மாதிரி வளரும், ஆண் உறுப்பு மாதிரி இருக்கும். அதுதான் ஆண் திருக்கை. இது பெண் திருக்கை. இப்போ நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த திருக்கையில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில மருத்துவ குணங்களை நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை. இந்த வயிற்று புண்ணுகளுக்கு இது நல்ல ஒரு மருந்து. அதாவது இந்த அல்சர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முத்தின அல்சரில் லைட்டான அல்சர் வர்ற கண்டிஷனில் இந்த மீன்களை சாப்பிட்டோம்னா இந்த வயிற்று வலி, இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்து. இது முக்கியமாக அநேகமாக அந்த குழந்தை பெற்ற தாய்மார்கள் தான் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பால் சுரக்கும்னு. அதுக்குண்டான நல்ல ஒரு மருத்துவமான மீன். இதை நம்ம மெடிக்கலில் போய் மாத்திரை மருந்து அப்படின்னு அலைகிறத விட இப்படி இயற்கையில் உள்ள பொருள்களை வாங்கி சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு குணமாக இருக்கும். ரெண்டாவது இது இன்னொரு முக்கியமான காரணம், நம்ம ஓடி ஆடி வேலை செஞ்சு அழுத்து போய் இருக்கிறோம், குறுக்கு வழியில் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறோம்னா இந்த மீன் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டோம்னா இந்த குறுக்கு வழியில் எங்கே இருக்குன்னு தெரியாமல் காணாமல் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ குணம் படைச்ச இந்த மீன். அந்த திருக்கையினுடைய சிறகுகள் இதுதான் அது நீந்தக்கூடிய ஒரு சிறகு. இதெல்லாம் நமக்கு உபயோகப்படாது, கீழே கழுவி போட்டுருவோம். அதே மாதிரி இந்த தலையில் அது நமக்கு இருக்கிற மாதிரியே நெட்டி இருக்கும், அது பூவும் இருக்கும். இதுதான் அது சுவாசிக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதி தான் அது சுவாச தண்ணீரை இழுத்து வெளியில் தள்ளிக்கூடிய அரிப்பு மாதிரி ஒரு உறுப்பு. இது நமக்கு உபயோகப்படாது, இதையெல்லாம் வெட்ட முடியாது.
அதனால வெட்டியாச்சு. இப்போ துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கு. இப்போ நம்ம இதை பொடுசாக நறுக்கணும். இதை வந்து பொடுசாக இப்போ நறுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இதில் உள்ள எலும்பை எடுத்து காட்டுறேன், பார்த்துக்கிறேங்க. இதுதான் அதனுடைய எலும்பு. அது வந்து கடிக்கிறதுக்கு ரொம்ப மெதுவாக அதை ரொம்ப ரப்பு இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இது சின்ன பிள்ளைகள் கூட மென்று சாப்பிடக்கூடிய பக்குவமாக தான் இருக்கும். அதனால் இதை எலும்பை கழிக்க மாட்டோம், எலும்போடு தான் சாப்பிடுவோம். இது வந்து முக்கியமாக இந்த கிரேவிக்கு தான் இந்த மீன் வந்து நல்லாயிருக்கும். கிரேவி வைக்கிறோம்னா, அதாவது இந்த நிறைய இடங்களில் சொல்லுவாங்க இது புட்டு, இந்த சுறா புட்டுன்னு சொல்கிற மாதிரி. இப்போ இதை திருக்கையை ஆஞ்சு முடிச்சாச்சு. இதை நல்லா கழுவி இனிமேல் கிரேவிக்கு அதனுடைய பொருள்களை செய்யணும். இதை நல்லா பொடிசாக வெட்டியாச்சு. ஒவ்வொரு பீஸும் கறி பீஸ் மாதிரியே வெட்டி போட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள். இப்போ நம்ம இதை கழுவ போகிறோம். சுத்தமாக அலசிக்கிறணும். வந்து அதனுடைய குடல் நான் வெட்டினதில் எப்படியோ மிஸ்டேக் மிஞ்சி போய் இருக்குது. அதை இப்போ நான் வெட்டி எடுக்கிறேன். வெட்டியாச்சு. இப்போ இதை முழுசாக கழுவணும். கழுவினா நல்லா 2-3 தண்ணி விட்டு நல்லா அலசி கழுவணும். அப்போ தான் அந்த வாடையே இல்லாமல் இருக்கும். அதனால தான் இதை வந்து நல்லா கழுவி அலசி எடுக்கணும் பக்குவமாக. பார்த்தீங்களா, நல்லா 3-4 தண்ணி கழுவுன உடனே இந்த மீன் அப்படி ப்ரெஷ்ஷாக பஞ்சு மஞ்சாக ஆயிடும். இதை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னாவே பஞ்சு மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, இது வந்து பஞ்சு மாதிரி தான் இருக்கும். இதை கழுவுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாற்றமாக இருந்துச்சு. இப்போ கழுவுனோன்னா நல்லா ப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. இப்போ கழுவியாச்சு. நம்ம சமையலுக்கு ரெடியாக போகிறோம். வாங்க வீடியோவுக்கு. அங்கே இப்போ அடுப்பை பற்ற வச்சுருக்கோம். கறி அடுப்பில் தான் சமைக்கணும்னு ஒன்றும் இல்லை. ஸ்டவ்வில் பண்ணலாம், கேஸில் பண்ணலாம். இப்போ சூழ்நிலைக்கு தக்கன நான் அடுப்பில் சமைக்கிறேன். பாருங்கள். வாங்க நண்பர்களே, இப்போது சமையலுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். சட்டி அடுப்பில் வச்சுருக்கு. சட்டி கொஞ்சம் சூடாகின உடனே நம்ம எண்ணெயை ஊற்றணும். சட்டி சூடாகட்டும். சூடாயிருச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றுறோம். எண்ணெயை ஓரளவுக்கு ஊற்றியாச்சு. சட்டி சூடாயிருச்சு. இப்போ கடு உளுந்து போடுறோம். நண்பர்களே, கடுகு நல்லா வெடிச்சு முடிஞ்சிருச்சு. சிறிதளவு கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மல்லி
வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் நம்ம தேவைக்கு தகுந்து போட்டுக்கிடலாம். நம்ம மீன் எவ்வளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கிடலாம். சில பேர் வெங்காயம் விரும்பாதவங்க கம்மியாக போட்டுக்கிடலாம். இது அவங்கவுங்கள சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிற வேண்டியதுதான். போட்டு நல்லா பொன் வறுவலாக வதக்கணும். வெங்காயம் நல்லா இந்த பொன் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி மூடி வைக்கணும் தட்டை வச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டோம். இப்போ நம்ம இதை மூடி வைக்கிறோம். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். A few minutes later. இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ தட்டை எடுத்துடுவோம். எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணி வத்துறதுக்காண்டி நம்ம வைக்கிறோம். இதை எப்படியே எடுத்து என்ன பண்ணணும்னா ரசம் வச்சு மிளகு ரசம் வச்சு இதை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தியில் கூட இதை குருமா மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்தாப்பில் சாப்பாட்டுக்கு எல்லா சாப்பாட்டுக்குமே இதை வச்சு பயன்படுத்தலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா வேறு தொட்டுக்கிற அது இதுன்னு தேவையில்லை. இது ஒன்றே போதும். அவ்வளவு டேஸ்ட்டாகவும் அவ்வளவு மணமாகவும் இருக்கும். கறி கிரேவி வைக்கிறோம்னா அந்த மாதிரி தான் இது. கறி மாதிரியே இருக்கும். எலும்பு இருந்தாலும் எலும்பும் ரொம்ப நைஸாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது இந்த கிரேவி முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா மல்லிச்செடி இறக்க போகிறோம். வாங்க எடுத்துக்கணும்.
இறக்கி வச்சு இதை நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ சமைச்ச நான் வீடியோ எடுக்கிற நண்பரும் இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம். சூப்பர். உப்பு காரம் எல்லாம் ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்கு. சாப்பிட்டா ஒரு கோப்பை சாப்பாடு சாப்பிட்றவங்க 2 கோப்பை சாப்பிடணும், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. மனமும் மோந்து பார்த்தா அவ்வளவு மனமாக இருக்குது. இதை அப்படியே சாப்பாட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டா எவ்வளோ அருமையாக இருக்குது. ஆஹா, நல்ல சூடாக இருக்குது. டேஸ்ட் பார்க்க போகிறோம். கறி பீஸ் மாதிரியே சூப்பராக இருக்கு. நல்லா உரப்பும் நல்லா கஞ்சி, பழைய கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். பழைய கஞ்சி நல்லா குடிக்கலாம். நல்லா இருக்கு. இது எலும்பு பாருங்க, எலும்பு இதை விட சமைக்கலாம். சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா சாப்பிடலாம். நல்லா இருக்கு.